வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டர் சேனல். நம்ம சேனலில் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு மொபைல் ஆப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை எமுலேட்டரில் தான் ரன் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு ஒரு எமுலேட்டரை க்ரியேட் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுவும் லான்ச் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளோட எக்லிப்ஸ் ஏடிடி பண்டிலில் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அதை ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஏபிகே ஃபைலாக மாறி நம்மளுடைய எமுலேட்டரில் தான் ரன் ஆகும். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமுலேட்டர் யூஸ் பண்ணாமல் ரியலாகவே ஒரு மொபைலில் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண முடியும், அதில் எமுலேட் பண்ண முடியும் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம மொபைலில் சில செட்டிங்ஸ் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட மொபைலை பிசியோட யூஎஸ்பி கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோடது யூஎஸ்பி மூலிமா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் இது மாதிரி. ஸோ அதை சார்ஜ் வயா யூஎஸ்பின்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்றது லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அங்கே போகணும். ஸோ அபவுட் ஃபோன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் 7 டைம்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகும். ஸோ நான் டேப் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 7 டைம்ஸ் டேப் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணிட்டதுனால எனக்கு யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு காமிக்குது. ஸோ இப்போ பேக் போனோம்னா நம்மளுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு கீழே இருக்க பார்க்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட எக்லிப்ஸ் ஏடிடி பண்டலுக்கு போகிறேன். அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கும், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த டைம் எமுலேட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் என்னோட மொபைலில் எமுலேட் பண்ண போகிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் காமிக்கும், ஆண்ட்ராய்டு டிவைஸ் சூஸர்னு சொல்லிட்டு. உங்களுடைய எமுலேட்டர் வேணுமா இல்லை உங்களோட மொபைல் மூலிமா ரன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் மொபைலில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் மொபைலில் ரன் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஆஸ் யூஷுவல் நான் மெசேஜ் டைப் பண்ண போகிறேன். KnowX டைப் பண்ணி நோட்டிஃபை அப்படின்றத பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா மை நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி மொபைலில் பார்த்தோம்னாலும் அந்த ஏபிகே ஃபைல் மேலே நோட்டிஃபிகேஷன் நேமில் உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் நம்ம ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம்ஸை ஐடி எமுலேட்டர் இல்லாமல் நம்மளோட ரியல் மொபைலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.